நம்ம வேத புத்தகத்தை கொண்டு வந்தவர்கள் திறந்து எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13 - 17 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். வாசிக்கலாம். தமிழில். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருப்பதனால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்தில், எல்லாரும் பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்லு, நீ இந்த காலத்திலே. ஏதோ சொல்ல சொன்னா சொல்லுங்களேங்க, ஏங்க அப்படி பண்றீங்க? ஏங்க 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 பக்க சொல்லுங்க, நீ இந்த காலத்திலே. ஆல்ரைட், தொடர்ந்து வாசிங்க. மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட பக்க சொல்லுங்க, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு. 2 வாட்டி நல்லா அழுத்துதே. நீ இங்கிலீஷ்ல இன் திஸ் டைம். ஏதோ ஒண்ணு கர்த்தர் இன்னைக்கு செய்ய போறார். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். எபேசியருக்கு எழுதின பவுல் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Grace be to you and peace from God our Father and from the Lord Jesus Christ. 3ஆம் வசனம். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who hath blessed us, who has already blessed us with all spiritual blessings in heavenly places in Christ, according as he hath chosen us in him before the foundations of the world. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை. யாராவது அப்படி நினைக்கிறீங்களா என்னைக்காவது? ஓகே, உங்களை பார்த்து, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற தெய்வீக சமயம் இந்த சமயம் என்று விசுவாசித்து இந்த செய்தியை நியூ லைஃப் சர்ச்சுக்கு இன்றைக்கு அளிக்க ஆண்டவருடைய நாமத்தில் அபிஷேகத்தோடு வந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க யாரா இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். நீ நேரத்துக்கா அல்லது நேரம் உனக்கா? இன்னொரு வாட்டி கேட்கிறேன், என்ன வேணா கேளும். கேள்வி கேட்பது நீங்கள், உட்கார்ந்து உங்களை முறைச்சிருப்பாப்பது நாங்கள். நான் மீண்டும் கேட்கிறேன், நேரம் உனக்கா அல்லது நீ நேரத்திற்கா? நீங்கள் தியானிக்க வேண்டும். ஏதோ ஒரு விசுவாசியாய் மட்டும் இருந்திடாமல் தெய்வீக வசனத்தின் சத்தியத்தின் ஆழங்களை புரிந்து கொண்டு அதன் நிறைவுகள் நடக்கத்தக்க தெய்வீக பிள்ளைகளாக இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் வளர வேண்டியது அவசியம். உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ திருச்சபைகளை போல ஏதோ கண்ணீர் தொடைப்பார், கண்ணீர் மாற்றுவார் என்று சொல்லி மட்டும் உங்களை ஆறுதல் படுத்தும் ஒரு சபையாய் நீங்கள் வளர்ந்திடாமல் தெய்வீக ஆழங்களை புரிந்து கொண்டு இந்த கால அளவில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று புரிந்து கொண்டு அந்த செய்யும் கால அளவின் நிறைவுகளில் நீங்கள் காலடி அடித்து வைத்து புத்து குலுங்கும் விசுவாசிகளாய் செழிப்போடு வெற்றியோடு கூட நீங்கள் முன்னேற வேண்டும் என்று அறிவிக்கவே இன்ற நாள்
நீண்டதொரு பிரயாணம் செய்து உங்கள் முன்னிலையில் வந்து நிற்கின்றேன். We are blessed of God, with God, or blessed by God of eternity. நித்திய காலம் முன்பாகவே எனக்கு தர வேண்டியது சிலதெல்லாம் ஏற்கனவே தந்திட்டார், ஏற்கனவே கொடுத்துட்டார். எப்ப கொடுத்தாராம்? even before the foundations of the world. இன்னைக்கு நான் பேசும்போது நிறைய பேர் நீங்க ஆவியில என் கூட வந்தீங்கன்னா இன்னைக்கே ஒரு பெரிய அற்புதத்தை காண்பீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டவங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். the moment you are born again, என்னைக்கு நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு மீண்டும் பிறந்துட்டீங்களோ அன்றைக்கு தேவனுடைய நித்தியத்தோடு கூட ஆண்டவர் உங்களை பிளெண்ட் பண்ணிட்டார். இனி அவருடைய சமயத்தினுடைய நடத்துதலுக்குள்ளதான் விசுவாசியா இருக்கிற உன்னை என் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படியெல்லாம் விசுவாசிக்கிற யாராவது இன்னைக்கு காலையில என் கூட இருக்கீங்களா இந்த சர்ச்சில்? We are blended with the omnipotent God. We are blended with him, with his life in eternity. பக்கத்துல அவரும் நானும் நித்தியத்திற்கு ஒட்டப்பட்டவர்களாய் போறோம். அப்போ விசுவாசியே, உன்னை காலங்களில் நடத்துவது நீ அல்ல, உன் காலங்களை நடத்துவது என் தேவனாய் இருக்கிறார். காலங்கள் அவர் கையில் தான் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. காலங்களுக்கு முன்பாகவே இந்த காலத்தில் எனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை என் ஆண்டவர் ஏற்கனவே எனக்காக முன்குறித்தார். அதை எபேசியர்ல வாசிக்கிறோம். He has chosen in him before the foundations of the world spiritual blessings. நான் உருவாகும் முன்னே, ஏன் இந்த அண்டச்சராச்சரம் உருவாகும் முன்னே அவர் உன்னையும் என்னையும் ஏற்கனவே நினைச்சிட்டார். வாவ்! இதெல்லாம் இன்னைக்கு நான் தியானிக்கும் போது நான் நினைக்கிறேன், நியூ லைஃப் சர்ச் நீங்க என் கூட வர்றீங்களோ இல்லையோ, என்ன கர்த்தர் எங்கேயோ கொண்டு போறார், என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். நான் மீண்டும் ஒரு முறை பூத்து குலுங்க போகிறேன். அடுத்த அளவு நான் எழுந்து சுதந்திரிக்க போகிறேன். இன்னொரு முறை நான் அடுத்த படியை வைக்கும் போது இந்திய தேசத்தை நான் என் கூட வர யாரா இருக்கீங்களா இன்னைக்கு? ஏன்னா இந்த செய்தி உங்க தலையெழுத்த மாத்திரும், இந்த செய்தி உங்க காலங்களை மாத்திரும், இந்த செய்தி உங்க தோல்வியை ஜெயமா மாத்திரும். கூர்ந்து கேளு. Hallelujah. If my blessing is already ready, amen. என் ஆசீர்வாதம் உலக தோற்றத்திற்கு முன்பாக ஏற்கனவே எனக்காகவே ஆண்டவர் உண்டாக்கிட்டார்னா நான் அதை அடைய தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது என்னை வந்து அடையும். இன்னொரு வாட்டி சொல்றேங்க, புரிஞ்ச ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குன்னு கர்த்தர் ஏதோ உலக தோற்றத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டாரு, அது எனக்கு தான் அவர் ரெடி பண்ணி எனக்குன்னு வச்சிட்டார்னா நான் அதை அந்த மலை இந்த மலை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது நான் அதை தேடுவதில்லை, அது என்ன வந்து. அந்த விசுவாசம் உள்ள விசுவாசிகள் யாரா இருக்கீங்களா? இட் இஸ் ஜஸ்ட் நிச்சயமா வந்து அடையும், நிச்சயமா வந்து அடையும். அவர் சொன்னார்னா நடக்கும். நீ அதை போய் அடைய வேணாம், அது உன்னை வந்து அடையும். பட் இட் இஸ் ஜஸ்ட் a matter of time. It is just a matter of time. இரண்டாவது வாட்டி சொல்லுங்க, நீங்க சத்தமா சொல்லுங்க. It is just a matter of. அந்த நேரம் வந்த உடனே அவர் சொன்னதும் அவர் ஆயத்தம் பண்ணின எல்லாவற்றையும் நீங்க சுதந்திரிப்பீங்க என்ற கமான். ஒரு அலையிலே தானே கேட்டேன், ஒரு ஆமென் தானே கேட்டேன். இன்னும் கொஞ்சம் உங்களை ஆழமா இன்னைக்கு கொண்டு போக விரும்புகிறேன். ஆமென். உலக தோற்றத்திற்கு முன், even before the world he gave it to us. So sooner or later, ஒன்னு சீக்கிரமா அல்ல கொஞ்சம் தாமதமா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர் சொன்னதை நிச்சயமாக என்னை வந்து அடையாமல் போவதே இல்ல. இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் சாதாரண ஒரு ஆண்டி பண்டாரமா அழைக்கல. உங்க சிலர்லாம் கர்த்தர் அழைக்கும் போது உன்னதமான நோக்கங்களோடு உலகத்துக்கமா நீ விசுவாசமா ஒரு ஆமென் சொல்ல. He has great plans. பெரிய திட்டங்கள் அழைச்சார் உலக தோற்றத்திற்கு முன்பாக. ஒருத்தர் இப்படி எழுதியிருக்கார், உலக தோற்றம்னா 5 லட்சம் லைட் இயர்ஸ்க்கு முன்பாக இந்த அண்டச்சராச்சரம் உண்டாக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறார்கள். 5 லட்சம் வருஷம் அல்ல, 5 லட்சம் லைட் இயர்ஸ், அப்படின்னா எத்தனையோ கோடி வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே கோஷி பாஸ்டர் நினைச்சிட்டார். உங்களை சொன்ன நீங்க பேன் பாப்பீங்க பாருங்க, என் பேரை சொல்லி நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறேன், நீ இங்கே உட்காந்து என்னைய பார்த்துட்டு இரு. இன்னொரு வாட்டி சொல்லுமா, 5 லட்சம் லைட் இயருக்கு முன்னாடியே இந்த சொர்க்காப்பாளையத்துல ஒல்லியா ஒருத்தனா அவர் நினைச்சாரு.
இப்போ அவர் நினைச்ச சில காரியங்களை என் நேரத்துல கொண்டு வந்து எனக்கு அவர் கட்டவிழ்க்க போகிறார். அது கட்டவிழ்க்கிற நாளிகை நேரங்கள் எனக்குன்னு சொன்ன உங்க பேர் அதுல இருக்குன்னா அப்படிப்பட்டவங்களாம் ஒரு ஆமென். ஓ, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். It is just a matter of time. Sooner or later. கொஞ்சம் வேகமா அல்லது தாமதமா எனக்கு தெரியாது. ஆனா அவர் உனக்கு சொன்னது, நீ தடுக்கி ரூத்து விழுந்த மாதிரி பொறுக்கி வந்த ரூத்தே, பொறுக்கிங்களா? நான் அந்த பொறுக்கிய சொல்ல, வசனம் பொறுக்கின ரூத்து. Sooner or later, everything he promised you, sooner or later, everything he prepared for you is coming your way. Why? Because it is time. பக்கத்துல எனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. குடு 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 சொன்னோன்னா எல்லாம் 50 ரூபா 100 ரூபாய் ஆயிரும் எக்ஸ்ட்ரா. பட் நான் எனக்கு சொல்ல வந்திருக்கேன், உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. இன்னும் கொஞ்சம் ஆழமா உங்களை கொண்டு போனோம். இந்த தேவனுடைய நேரம் எனக்கு வருதுன்னு எப்படி தெரியும்? இப்படி சொல்றேன், தேவனுடைய நேரம் வருதுன்னா தேவன் தம்முடைய ஜனங்கள், உலகத்தாருக்கல்ல இந்த செய்தி, தேவ பிள்ளைகளுக்கு, அவர் தம் ஜனங்களின் ஆவியில் ஏதோ ஒன்றை உருவாக்கினால், உருவாக்கினேன் என்ற அந்த நிறைவை ஆவியில் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் இந்த 6 மாசம் இந்த சர்ச்ல ஹெவன்லி டாடி சர்வீஸ், அந்த டாடி சர்வீஸ் வரும்போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒண்ணு கர்த்தர் செய்ய போறார் என்ற ஒரு நேரத்தினுடைய ஒரு விவேகம், ஒரு நேரத்தினுடைய ஆவியின் எழுச்சி. I feel it. பக்க சொல்லுங்க, என்னால உணர முடியுது என் நேரம் வந்துடுச்சுன்னு. God has appointed for me a time. ஆனா அந்த நேரத்தை, அந்த சமயத்தை, அந்த கால அளவை ஆவியில் அவர் வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா நம்ம அறிவால் அதை கிரகித்துக் கொள்ள முடியாது. நம்ம அறிவுக்கு காலையில் எழும்பணும், மிஷின் மாதிரி ஜெராக்ஸ் காப்பி அடிக்கிற மாதிரி வேலையை செய்யணும், அது போகணும். சிலருக்கு அறிவு அதிகம், சிலருக்கு அறிவு குறைவு. பட் எனக்கென்று நிர்ணயித்த தேவனுடைய அனுக்கிரக நிறைவுகளை நான் சுதந்திரிப்பதற்கு காலங்களுக்கு முன்னே உருவாக்கினதை எந்த நேரத்தில் நான் அடைவேன் என்று அறிந்து கொள்ள என் ஆவியில் அவர் அந்த சமயத்தினுடைய கால அளவுகளை எனக்கு அவர் வெளிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன், நிறைய பேர் ஆவியில் ஒண்ணு தெரியுது, எனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. Before he gives it to me, அவர் எனக்கு அதை பொருளாக, எனக்கு அதை வீடாக, எனக்கு அதை எதிர்காலமாக, எனக்கு அதை வெற்றியாக, என்ன நீங்க சொல்லுங்க, அதை எனக்கு அதுவாக எனக்கு தருவதற்கு முன்பாக அந்த அதுவை அடையக்கூடிய நேரத்தினுடைய சமயத்தினுடைய ஆழங்களை என் ஆவியில் அவர் வெளிப்படுத்த வேண்டும். எத்தனை பேருக்கு ஆவியில தெரியுது? பக்கத்துல ஒளிமயமான எதிர்காலம். ஒண்ணுமே தெரியல பாஸ், நீங்க நிக்கிறது மட்டும் தான் தெரியுது. அதான் தெரியுது சண்டே, அதையே பார்த்துட்டு இருக்கு கடைசி வரைக்கும். I feel in my spirit the time is coming. I feel in my spirit what he prepared before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாய் ஆயத்தம் பண்ண சில நிறைவுகளை நான் போய் மிதித்தங்க நிக்க போற கால அளவு வருது, என் ஆவிக்கு வெளிப்படுத்தணும். எத்தனை பேர் ஆவியில வெளிப்பட்டிருக்கு? 2 கை நெஞ்சு மேல வச்சு சொல்லுங்க, ஆவியில ஏதோ ஒண்ணு வெளிப்படுது, அது எந்த நேரமோ தெரியல, சீக்கிரம் நிறைவேற போகிறது. And I am expecting it very soon. 9 மாசம் காத்திருந்த, 9 மாசம் முடிஞ்சிடுச்சு, இது 10வது மாசம், டியூ டேட் சீக்கிரம். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இது ஏன் அவர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும்னா, இது அறிந்து கொள்ளுகிற அறிவு சாதாரண மனிதனுக்கு கிடையாது. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? நித்தியமான தெய்வம் அதை எனக்காக செய்யும் போது, God comes in its time and reveals it to my spirit. என் ஆவியில் அது எனக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆவியில் எனக்கு அது வெளிப்படுத்தப்படும் போது எப்படியோ அந்த கள்ள சாத்தானுக்கு அது தெரிஞ்சிடுது. ஆமென். அதனாலதான் உங்களுக்கு இப்ப நெருக்கம். பாஸ்டர், நரகமே எனக்கு விரோதமா இருக்கும். ஏன்னா கவனிக்கிறீங்களா, இது வரைக்கும் நீ சாதாரண ஆள்னு நீயே நினைச்ச, சாத்தானு நினைச்ச, அது சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வருதுல. ஆனா திடீர்னு உன் ஆவியில ஒரு வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷன். என்ன ரெவலேஷன்னா, இந்த வாழ்க்கை அல்ல என் வாழ்க்கை, இந்த அளவல்ல என் அளவுன்னு ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு உங்க உள்ளத்துல வந்திருக்கு. வெளிப்பாடு உள்ள வந்தன, எப்படியோ அந்த வெளிப்பாடு லீக் ஆயிருக்கு.
அந்த வெளிப்பாடு எப்படியோ லீக் ஆயிருக்கு, எப்படியோ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன மாதிரி லீக் ஆயிருக்கு. இது லீக் ஆன உடனே அந்த கள்ள பேய்க்கு தெரிஞ்சிடுச்சு. அவன் பார்த்தான், நேத்துக்கு வரைக்கும் சும்மா போன அம்மாடா நம்ம நினைச்சோம், இல்ல இல்ல இவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இந்த ஐயாவுக்கு, இந்த அம்மையாருக்கு, இந்த பிரதருக்கு, இந்த சிஸ்டருக்கு, இந்த பாஸ்டருக்கு, இந்த கோஷி தெல்லு பூச்சிக்கு ஏதோ ஒன்று பெருசா ஆயத்தம் பண்ணிருக்காரு. அது ஆவியில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆவியில் வெளிப்படுத்தப்பட்ட உடனே சத்ரு நினைக்கிறான், இதுக்கு மேல இவனை விட்டு வச்சா இவன் அவர் நிர்ணயிக்கிற உயரத்தில் இருப்பான், இந்த நேரம் அவனை தாக்கி முடிக்க நினைக்கலாம் என்று அவன் நரகத்தையே கட்டவிழ்ப்பான். ஆனா அந்த நேரத்தில் உன் விசுவாசத்தை ஆஃப் பண்ணாம ஆன்ல இரு. விசுவாசியே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனை பக்கச்சுல ஆவியில ஏதோ ஒண்ணு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆமென். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மிஸ்ட்ரி, ரகசியம். பக்கத்துல ரகசியம், மிஸ்டீரியான். ஆமென். மிஸ்ட்ரி பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தை தான். ஆண்டவர் சில காரியங்களை கவனிக்கிறீங்களாயா? ஆவிலே வாங்கலையா? நீங்க திடீர்னு மாம்சத்துல கொண்டு போயிடுறீங்க, தொண்டை வலிக்கியா, கேளியா? மிஸ்டீரியான். உனக்கு காலங்களுக்கு முன்பே நிர்ணயித்த சில தெய்வீக நிறைவுகள் கர்த்தர் வெளிப்படுத்தாமல் ரகசியமாக ஏன்னா அது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, அவன் நாசம் பண்ணிடுவான்னு ரகசியமாக வைத்து நான் விசுவாசிக்கிறேன். சில உள்ளங்களில் அந்த தெய்வீக வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வெளிப்பாடு உனக்கு கிடைச்சிருக்கு. எப்படியோ ஜெபத்திலேயோ தோத்திரத்திலேயோ நீயும் கக்கிட்ட, உன் வாய் ஓட்ட வாய், இது எப்படியோ லீக் ஆயிருக்கு. லீக் ஆகி அந்த சாத்தான் காதல உளுந்துடுச்சு. அவன் இப்போ ஒரே அடியா உன்னை முடிக்கணும்னு நரகத்தையே அசைச்சு வந்துட்டு இருக்கான். ஆனா இந்த நேரம் நீ ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும். இப்பதான் நீ விசுவாசத்தில் நிலைக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே. நான் போற ஆழத்தை புரிந்து என் கூட வர வேண்டும். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? When he reveals it to you, the devil picks it up. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உனக்கு அதை வெளிப்படுத்தின உடனே எப்படியோ பிசாசு அறிஞ்சு அதை பிக் பண்ணி அப்புறம் நீங்க சர்ச்சா சுத்துவீங்க. பாஸ்டர் ஒண்ணும் முடியலப்பா. நீ அந்த நேரம் தான் எங்கேயும் ஓடக்கூடாது, அங்க நின்று சொல்லணும், எனக்கு காலங்களுக்கு முன்பே, உலக தோற்றத்திற்கு முன்பே, உலக ஸ்தாபனத்திற்கு முன்பே, அண்ட சராச்சரத்துக்கு அஸ்திவாரம் போடுவதற்கு முன்பே எனக்கு சில தெய்வீக நிர்ணயங்களை, எனக்கு ஒரு நல்ல காலத்தை, எனக்கு ஒரு நல்ல சமயத்தை அவர் ஆயத்தம் பண்ணினார். அதை தெரிஞ்ச சாத்தான் என்ன நெருக்க நினைக்கிறான். இப்ப நான் நிப்பேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த நெருக்கம் நிலைக்காது. இந்த நெருக்கம் முடியும் போது கர்த்தர் என்ன நினைச்சாரோ அந்த நினைச்ச உயரத்தில் நாம் நிற்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. இதுவரைக்கும் சாத்தான் உன்னை சாதாரணமா நினைச்சான். இப்ப சாத்தான் உன்னை பார்க்கிற பார்வையே ஒரு டிஃபரண்ட். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீ தான் உன்னை ஏதோ நினைச்சிட்டு இருக்க. உனக்கு தெரியல. உன்னுடைய எதிர்காலம் உனக்கு தெரியல. உன் ஆவியில விதைச்சது கூட சரி விசுவாசிங்க ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்து இருக்க. ஆனா அந்த கள்ள பேய்க்கு எப்படியோ நியூஸ் கிடைச்சிருக்கு. நீ லேசுப்பட்ட ஆளா இருக்க மாட்டே. அடுத்த 5 வருஷத்துல சில உயரங்களை காண போகிற. அடுத்த 7 வருஷத்துல நீ இருக்க போகிற. ஒரு ஆமென் சொல்லு, ஒரு ஆமென் சொல்லிடு. அவர் விதைச்ச நிறைவுகளில் நீ நிக்க போறேன்னு உனக்கு தெரியல, அவனுக்கு தெரியுது. அதனால அவன் சில தூசிகளை கிளப்பி, சில தந்திரங்களை எழுப்பி, சில மனிதர்களை எழுப்பி உன்னை முடிக்கலாம் என்று கனவு காணுகிறான். ஆனா உன்னை முடிக்காம உன்னை பாதுகாக்க ரகசிய திட்டங்களை என் கர்த்தர் ஏற்படுத்தி. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். ஹalleluya. பக்க சொல்ல எனக்கு ரொம்ப நெருக்கம். ஆனா இப்பதான் எனக்கு தெரியும் கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த நெருக்கத்துல நீங்க சோர்ந்து போக கூடாது. இந்த நெருக்கத்துல விசுவாசத்தை ஆஃப் பண்ணாதீங்க. இந்த நெருக்கத்துல நீங்க எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போக கூடாது, தளர்ந்து போக கூடாது. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல இந்த நேரம் நான் ஆஃப் ஆக மாட்டேன்னு சொல்லு. ஆன் தான். உடனே போதுமே 2 நெருக்கம் வந்தானே நம்மால ஏய் எல்லாருக்கும் நெருக்கம் இருக்கு. எனக்கு உங்களை காட்டுல இருக்கு. நான் படுத்தேன்னு வச்சுக்கோ 7 நாள் படுத்துருவேன். நெருக்கம் நமக்கு இருக்கு. ஆனா இந்த நேரம் விசுவாசத்தை ஆஃப் பண்ண. அந்த காலத்துல நான் இந்த பாப்கார்ன் வாங்க பாப்கார்ன் மெஷின் ஆண்ட போனேன். ஒரு அம்மையார் இருந்து குமுதம்
பத்திரிக்கை படிச்சிட்டு இருந்துச்சு ரஜினி பத்தி ரகசியமான சில, ஓகே வாடவர் ஏதோ படிச்சிட்டு இருந்துச்சு. நான் போய் அம்மா எனக்கு பாப்கார்ன் வேணும் அப்படின்னு சொன்னேன். நோ ப்ராப்ளம், எனக்கு பழசு வேணாம், எனக்கு பொறி பட்டப்பட்டம்னு வெடிக்கிற மாதிரி புதுசா வேணும்னு. சரின்னு அது ஒரு ஆளாக்கு சோளத்தை எடுத்து அந்த மெஷின்ல போட்டு திருப்பி அதை ரஜினி பத்தி படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு 3 நிமிஷம் நின்றேன், 4 நிமிஷம் நின்றேன், ஒரு பொறி வெடிக்கிற மாதிரி தெரியல. அப்பதான் கேட்டேன் மெல்ல, அம்மையாரே பொறி போட்டீங்களான வெடிக்கிற மாதிரி தெரியல, என்ன விஷயம்? சார் ஸ்டவ் ஆஃப்ல இருக்கு சார், என்ன ஸ்டவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான். நிறைய பேருக்கு பொறி வெடிக்கல, உள்ள சோளமும் வந்தாச்சு, ஆவியில வெளிப்படுத்தப்பட்டாச்சு, வெட்டு, ஆனா ஸ்டவ் ஆஃப்ல இருக்கு. இன்னைக்கு ஸ்டவ் கொஞ்சம் ஆன் பண்ணு, கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய மிஷின் முழுவதும் பொறி வெடிக்கிற மாதிரி தேவனுடைய அனுகிரகத்தின் வெடிப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கட்டவிழ்க்கும் நேரம் இதே. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. Devil, when you release hell against me, I'm not going to turn off my faith, I'm going to turn on my faith. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். என் நெருக்கத்தின் நடுவில் நான் சோர்ந்து போக மாட்டேன், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நான் மடிந்து போவதில்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என் விசுவாசத்தை துவக்கினவரும் என் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்க இயேசுவை நோக்கி என் பயணத்தை தொடருவேன். ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், நான் பிறப்பதற்கு முன்பல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இந்த நேரத்தில் எனக்கு செய்ய வேண்டிய சில அனுகிரகத்தை அவர் ஏற்கனவே முன்குறித்தார். அதை நான் அடைவதல்ல, அது என்னை அடையும். பக்க சொல்லுங்க, அது என்னை வந்து அடையும். ஹalleluya. முதல்ல உன் நேரத்தை ரெடி பண்றார். பக்க சொல்லுங்க, டைம் வருது சொல்லு, டைம் உன் நேரம் வருது, நல்ல காலம். இப்படி சொல்லுங்க, நல்ல காலம் பிறக்க போகுது. எத்தனை பேருக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு நல்ல காலம் பிறக்குது? வருதா? நல்ல காலம் பிறகுதா? அடுத்த ஒரு நேரம் வருதுங்க. இன்னைக்கு நான் நேரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், அடுத்த ஒரு நேரம் வருது. ஒரு நேரம் ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்துச்சு, அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த தெல்லுப்பூச்சி ஆட்டம்லாம், அந்த டான்ஸ், இந்த விசிலு, நக்கலு. அன்னைக்கு வந்த ஒரு சைக்கிளுக்கு தான் இந்த ஆட்டம். இப்போ அடுத்த ஒரு நேரம் வருது, அடுத்த ஒரு சமயத்தை ஆயத்தம் பண்றாரு. அந்த சமயத்திற்கு ஏற்ற சில நன்மைகளை ரெடி பண்ணிட்டாரு. எப்ப தெரியுமா? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் ரெடி பண்ணிருக்காரு. ஆமென். இப்படி சொன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களை கொண்டு போனேன், என் கூட வருவீங்களா? பக்கத்துல பாஸ்டர் கூட வாங்க அப்படின்னு. அங்கே சாஞ்சி எங்கேயாவது ஃபேன் இருக்குதா, எங்க லைட் இருக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கு. லைட்டா கிடைக்கும் உனக்கு. ஆவியில் எத்தனை பேருக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னைக்கு உன்னுடைய நேரம், எல்லாம் சொல்லுங்க, நேரம், உங்க சமயம் வந்துச்சோ, அந்த சமயத்தினுடைய நிறைவுல நீ போய் நிற்கும் போது இந்த உலகத்துல என்ன என்ன அசைக்கணுமோ என் ஆண்டவர் உனக்காக அசைப்பார். விசுவாசியா நீ ஆமென் சொல்ல? ஆண்டியா நீங்களா? அவிசுவாசிங்களா? மீட்கப்பட்டவங்களா? ஓகே, உன் நேரம் வந்துச்சுன்னு விசுவாசிக்கிறியா? உன் ஆவியில ஏதோ ஒரு வெளிப்பாடு கொடுத்துட்டாரா? இது வந்துட்டு உன்னுடைய நேரம் வந்துடுச்சுன்னா உலகத்தில் இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாம் மாத்துவார். தேவைப்பட்ட ஆட்சியை கவுத்துருவார், தேவைப்பட்ட அதிகாரியை மாத்துவார். சொல்லணும்னு வந்து நல்ல வேற சொல்லல அப்பா. தேவைப்பட்ட எதையுமே செய்வாரு. Listen, my God, the moment something is revealed, the time is revealed in your spirit, and when you know it in your mind, உனக்கு தெரியாமலே உலகத்துல உனக்கு கர்த்தர் பயங்கரமா தேவைப்பட்ட சுனாமி கூட அனுப்புவார். தேவைப்பட்ட உன்னை வெளியே கொண்டு வர ஜெயிலுடைய அஸ்திபாரத்தை அசைப்பார். தேவைப்பட்ட செங்கடலை 2ஆ பிரிப்பார். தேவைப்பட்ட எரிகோ உடைப்பார். தேவைப்பட்ட பூமியை விழுங்கி உனக்காக தான் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. When God prepares the time for you, when he prepares the time, உன் நேரத்தை அவர் ரெடி பண்றார். என் மகனுக்கு என் மகளுக்கு இதுதான் நேரம், இந்த நேரத்துல தான் நடக்கணும்னு அவர் நேரத்தை நிர்ணயிக்கும் போது, நேரத்தை தர என் ஆண்டவர் அந்த நேரத்தோடு கூட இன்னொன்று செய்வார். உலகத்தில் உனக்கு சாதகமான அசைவுகளை ஏற்படுத்துவார். சிலர் நோக்கி வியாபாரங்கள் இன்னைக்கு காலையில வரப்போகிறது, சிலர் நோக்கி கல்வி நிறைவுகள் வரப்போகிறது, சிலர் நோக்கி சிலர் செல்வ மகிமையின் வழிகள். இன்னும் அந்த முகத்தெல்லாம் சிலருக்கு அந்த ஒரு புன்னகையே வரலங்க. இதெல்லாம் என்னங்க, சீக்கிரம் முடிங்க பாஸ்டர், ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு போனேன். ஏய், 1/2 கிலோல இரு, நீ 1/2 கிலோ விசுவாசிய, 1/2 கிலோ அது 3/4 கிலோ, அது மொத்த ஆட்டை வாங்கி வெற்றினால் ஒரு சண்டே ஒரு ஆடு அடிக்கிறேன். இப்படி சொல்லட்டுமா? நீங்க ஆமேன் சொல்வீங்களா?
சண்டே அன்னைக்கு உங்க தெருவுக்கே மட்டன் பிரியாணி நீ கொடுக்கணும். எவ்ரி சண்டே ஒரு 4 ஆடை வாங்கி அடிச்சு செஃப்ப கூப்பிட்டு பிரியாணி போட்டு தெருவுல பஃபே. எங்க தெரு மக்களுக்கு எல்லாம் சண்டே நான் தான் சாப்பாடு கொடுப்பேன், சண்டை போட்டு கொடு. அப்படி எல்லாம் இருப்பேன்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? நானும் என் மனைவியும் பிள்ளைங்களும் தின்னே செத்தோம். Let that day come. எல்லாம் சொல்லுங்க நேரம். இந்த நேரம் வரும்போது he moves some things. Hallelujah. சில நேரம் உங்க நேரத்தை குறைப்பாரு, சில நேரம் அந்த நேரத்தை லெங்தன் பண்ணுவாரு. சரியா நீ போய் அந்த நேரத்தில் நிந்தினா எல்லாம் நடக்கும். ஒரே ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ஃபாஸ்டாவும் போவாத, ரொம்ப ஸ்லோவாவும் போவாத. சிலருக்கு வெளிப்பாடு கிடைச்சோன்னே நேர செவுத்து போய் தலையிடுச்சு, அப்புறம் சோஸ்திரப்பா சோஸ்திரம் பக்க சொல்லு. ஸ்லோவாவும் இருக்காத, ஃபாஸ்டாவும் இருக்காத. ஆவியின் வெளிப்பாட்டில் நேரத்தை புரிந்து, இந்த நேரம் என்னுடைய நேரம் என்று புரிந்து அதில் ஜாக்கிரதையாக நடந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராஸ்ப் பண்றேன். தெரியல நான் போகிற அந்த அந்த ஓகே ஓகே பக்க சொல்லுங்க. நேரம் வர்ற மாதிரி தெரியுது, தெரியல. நிஜமா சொன்னீங்களா? அத நக்கலா சொல்லணும், விசுவாசமா சொல்லணும், ஆவியில இருந்து சொல்லு. என் நேரம் வர்ற மாதிரி எனக்கு தெரியுது. உன்னை அந்த நேரத்துக்கும் அந்த நேரத்தை உனக்கும் அவர் வழி நடத்திட்டார்னா எப்படி சொல்வது? விளக்கி எப்படி சொல்வது? அதான் புரியலப்பா சார். இன்னும் கொஞ்சம் நேரமா புரியும். புரிய வைக்க தான் நான் வந்திருக்கேன். புரிஞ்சா தோத்துறோம், புரியல ஆவியில பெற்றுப்போ. போக போக தெரியும். உன்னை கர்த்தர் அந்த நேரத்துக்கும் அந்த நேரம் உனக்கும் கர்த்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டார்னா ஓகே. இன்னும் கொஞ்சம் ஆழமா நான் ஆராதிக்கிற என் தெய்வம் அவர் நித்தியமான தெய்வம். இங்கிலீஷ்ல சொன்னா he is a God of eternity. எவ்வளவு தூரம் நேரம் இருக்கோ அவ்வளவு நேரத்துக்கும் அவர் யாரா இருக்கிறார்? கடவுள், God of eternity. 2, he is omnipotent God. அவர் எல் ஷடாய். யாருங்க? சர்வ வல்லவர். உன் மேல அவருக்கு அதிகாரம் இருக்கு, இந்த ஊரு மேல அதிகாரம் இருக்கு, ராஜா மேல அதிகாரம் இருக்கு, பிரதமர் மோடி மேல அவருக்கு அதிகாரம் இருக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆட்சி பீடங்கள் மேல அவர் அதிகாரம் இருக்கு. ஓகே, அவர் ஓ மேலையும் உலகத்தின் மேலே அதிகாரம் உள்ளவர். அவர் நேரத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். நேரத்தின் மேலையும் ஊ மேலையும் உலகத்தின் மேல இருக்க அதிகாரம் உள்ளவர். ஆங்கிலத்தில் சொன்னார் ஆம்னிபொட்டன்ட் காடும் காட் ஆஃப் இட்டர்னிட்டியும் உனக்கு நேரத்தை சரி பண்ணும் போது யாருக்காவது புரிஞ்சதா? புரியல. ஓகே, சர்வ வல்லவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும். எல்லாம் வல்ல செய்யக்கூடிய முடிவுள்ள தெய்வம் அவருடைய வல்லமையினுடைய நடத்துதலும் அவருடைய நேரத்தினுடைய சமயங்களும் உனக்கு சார்பாக கர்த்தர் ரெண்டையும் இணைத்து செயல். ஓகே, புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க. அந்த நேரத்துக்குள்ள ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்துக்குள்ள சர்வ வல்லவருடைய வல்லமையும் அவருடைய நேரத்தின் செயல்களும் ஒன்றாய் இணைந்து உன்னை கொண்டு போய் வல்லமையின் நிறைவிலும் செயலின் நேரத்திலும் நிக்க வைக்கும் போது எந்த பிசாசாலும் உன்னை 1 இன்ச்சு ஒருத்தனும் எவனாலும் இப்படி சொல்லட்டுமா? உன் நேரத்துக்கு முன்பாக இதுதான் உன்னுடைய நேரம், இதுதான் உன்னுடைய நேரம். நீ இங்க நிக்கிற, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீ மெல்ல நவுந்துட்டு இருக்க, உனக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த நேரம் வந்துச்சுன்னு பிசாசுக்கு தெரிஞ்சா உன்னை நெருக்கிட்டு இருப்பான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நிறைய நெருக்கங்கள் தெரியும். ஆனா நீ சோர்ந்து போகாமல் எப்படியாவது சர்வ வல்லவரும் நேரத்தின் நிறைவுள்ளவரும் உன்னை நடத்தி கொண்டு போய் நீ எப்படியாவது நேரத்தில் வந்து நின்றுட்டேன்னு வச்சுக்கோ. இங்க வர்ற வரைக்கும் தான் அவன் போராட்டம். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய உனக்கு விரோதமாக உருவாக்க nothing happens. அந்த வந்தீங்க நின்றுட்டீன்னு வச்சுக்கோ, பூத்து குலுங்கும், செல்வம் வரும், வியாபாரம் செழிக்கும், ஆரோக்கியம் நிறைவாகும், கேன்சர் வெடிக்கும், வியாதிகள் நீங்கும், நண்பர் வருவான், சத்துரு சாவா, ஜெயத்தை காண்ப, எடுத்த காரியத்தில் வெற்றி. சபையே உனக்கு அறிவிக்கவே இந்த நாள் நான் வந்தேன். ஹல்லேலூயா. அவர் உன்னை நடத்திட்டு இருக்காரு. அவர் நடத்தி கொண்டு வரும்போது கர்த்தர் உன்னை நிறைவா நடத்துவார்.
பைபிளின் பழைய ஏற்பாட்டில் எபிரேயர்கள் எப்படி நேரத்தை பக்கம் நல்ல நேரம் வருதுன்னு சொல்லு. நான் சொன்னா கூட நம்ப மாட்டீங்க. தலையில ஒரு தலப்பா கட்டி ஒரு குடு குடு எடுத்துட்டு வந்தா பக்கம் நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லு. எபிரேயர்கள் தங்கள் நல்ல காலங்கள் எப்படி பிரிச்சு பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாம் சொல்லுங்க, நைட்டு டே. இன்னொரு சொல்லுங்க, நைட்டு டே. கொஞ்சம் சத்தமா சொன்னா என்னப்போ? நைட்டை எபிரேயர்கள் எதோட ஒப்பிட்டார்கள் தெரியுமா? கஷ்ட காலம். என்ன காலம்? காலம்னு அழுத்தி சொல்ல, கஷ்ட. அவங்க நைட்டுன்னு சொன்னா என்னவா? கஷ்ட காலம். டேன்னு சொன்னா என்னவா? ஐயோப்பா பயங்கரமான, அது ஒரு அவ்வளவு கஷ்டம் சொல்றது. ஓகே, நைட்டுனா என்ன காலம்? டேனா அப்படின்னு எபிரேயர் நம்பினான். ஆமென். எப்படி தெரியுமா சங்கீதக்காரன் எபிரேயர் எழுதினான்? சாயங்காலம் வரைக்கும் அழுகை தங்கும், ஆனால் காலையில் என்னை களிப்பினால் சந்திப்பார். அதுக்கு சாயங்காலம். இங்கிலீஷ்ல weeping may endure through the night but joy cometh in the morning. எத்தனை பேருக்கு தெரியும் ராத்திரி என்னானாலும் ராத்திரியாவே இருக்காது, ராத்திரி முடியும், அதுக்கப்புறம் நிச்சயமா பகல். இதை எபிரேயர்கள் நம்பினார்கள். ஆகையால் அவங்க தங்களுடைய டைமிங்ஸ், அவங்க நல்ல காலங்களை வர்ணிக்கும் பொழுது அவர் ரெண்டு விதமாய் வர்ணித்தார்கள். ஒன்று ராத்திரி, இன்னொன்று பகல். நியூ லைஃப் சர்ச்ல நிறைய பேருக்கு நான் விசுவாசிக்கிறேன் ராத்திரி முடிஞ்சு பகலுக்குள்ள வர்றீங்க. ஆனா நிறைய பேருக்கு இன்னும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. அந்த இருட்டினுடைய வெளிச்சமா இருக்கோ, வெளிச்சம் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். இருக்கு, வந்துட்டேன். It is revealed in your spirit. Okay, they separated it as night and they separated it as day. இன்னைக்கு இருக்கிற உன் துன்பம் என்னைக்குமே இருக்காது. இந்த துன்பம் நிச்சயமா ஒளிஞ்சு போயிடும். The day is on the way. கை ரெண்டு கை மேல உயர்த்தி பார்க்கலாம். உன்னுடைய பகல் நேரம் உதித்து வருவதை நான் காணுகிறேன். இன்னொரு வாட்டி சொன்ன ஆமீன் சொல்லுங்க. உன்னுடைய பகல் வேளை உதித்து வருவதை நான் காணுகிறேன். ஆமென். எப்படி தெரியுமா சங்கீதக்காரன் சொன்னான் இங்கிலீஷ் பைபிள்ல, this is the day that the Lord hath made. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அந்த நாள் என்று சொல்லும் போது சும்மா ஏதோ ஒன்னு சும்மா ஒரு பாட்டுக்கு கிடையாது. Listen, this is the day the Lord hath made. Okay, எப்படி சொல்றது? My mother Sarama Koshi made a cake. I fully eat. அப்பாடா இப்பதாண்டா புரியுது சிலருக்கு என்ற மாதிரி my God hath in your lifetime, amen, in your process of lifetime, he has made a time, a day, and in the day I will rejoice and I will be glad. Okay, இங்க அந்த வசனத்தை திருப்பி உடைச்சிடணும். This is the day that who made? Lord. எல்லாம் சொல்லுங்க God. இல்ல Lord. Amen. Okay. And who will rejoice? I will. Okay. எல்லாம் சொல்லுங்க இங்கிலீஷ் நம்ம கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுங்க. Thou. I. ரெண்டு பேருக்கு உறவு இருக்கா? அதுவே சந்தேகமா இருக்கு. சொல்லுங்க உனக்கும் அவருக்கும் உறவு இருக்கா? ஓகே சொல்லுங்க. Thou. I. அந்த thou என்ன பண்றாரு? உன் கால அளவில் உனக்கு ஒரு டே மேக் பண்றார். இதெல்லாம் தியானிக்க மாட்டீங்களா? ஓகே, உன்னுடைய லைஃப் டைம்ல எனக்கு 35 வயசு ஆச்சு பாச்சு, எனக்கு 53 வயசு ஆச்சு. அந்த லைஃப் டைம்ல அவர் உனக்கு ஒரு டேய மேக் பண்றார். மேக் அந்த மேக் பண்ற அந்த டேயில thou make day, I சாப்பிட்டு பியூட்டிஃபுல்லி தந்தன புரிஞ்சுதா யாருக்காவது? என் வாழ்க்கையின் நீள அளவில், என் கால அளவில் எனக்கு ஒரு நாளை அவர் உண்டு பண்ணுகிறார். அவர் உண்டு பண்ணுகிற என் காலத்தின் நாளிகையின் நேரத்தில் நான் அவரில் பக்கம் அவரு நானு அது போதும். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் நடத்துவார்.
கரங்களை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த பகல் வேலை, அவர் உண்டு பண்ணுகிற சமயம், அவர் உண்டு பண்ணுகிற நேரம் உனக்கு வரும்போது உன் சத்ரு உன் தலை மேல ஓட முடியாது. பொருளாதாரம் குறையாது, வியாபாரம் உடைஞ்சு போகாது, சரீர ஆரோக்கியம் குறையாது, உன் பொருளாதாரம் நலிஞ்சு போவாது, யாரும் உனக்கு விரோதமா எழும்ப முடியாது. அவர் உண்டு பண்ணுகிற நாள் உனக்கு வரும்போது நீ அவருக்குள் களி கூறதான் முடியுமே தவிர துன்ப வழிகளைக்குள்ள கர்த்தர் தடுத்துருவாரு. அவர் உண்டு பண்ணுகிற நாளில் உனக்கு சோதனைகள் இருக்காது. எத்தனை பேர் இன்னைக்கு ஆவியில விசுவாசிக்கிறீங்க? அந்த நாள் எனக்கு சீக்கிரம். பக்கத்துல அந்த நேரத்தை பத்தி ஒரு வெளிப்பாடு உள்ள அப்படியே. ஆமா ஆமா, சங்கீதக்காரன் 90 சொன்னான், for 1000 years in thy sight is as yesterday. 1000 வருஷம் நேற்றைய தினத்தை போல கடந்து போகுது. அப்படின்னா it is all over. ஆமென். கர்த்தருடைய பார்வையில நேரம் அவருடைய நிறைவுக்குள் இருக்கிறது. because God has given you a vision. ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனத்தை தந்து and he shows you the promise. அவர் உனக்கு வாக்குத்தத்தத்தை தரும்போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் தெரியும்? அவர் உனக்கு ஒரு தரிசனத்தை தந்து அந்த தரிசனத்துக்கு ஏற்ற வாக்குத்தத்தத்தை தரும்போது நீ ஒன்றும் கூட செய்ய வேணாம். அதுக்கு சோம்பேறியா இருக்க சொல்லல, நீ எதுவும் செய்ய வேணாம். நீ செய்யாமலே அது அத்தனையும் உன்னை வந்து அடையும். பக்க சொல்ல, நான் அதை தேடல சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன வந்து அடையும். சிலருக்கு பொறுமையே கிடையாது. ஆமென். அவசர பேர் வழிங்க. நான் காலையில ஒரு திருஷ்டாந்தத்தை உங்களுக்கு புரிய வைக்க சொன்னேன். எங்க பாட்டிக்கு புரியணும் பாருங்க. நான் ஏதோ குரோனோஸ் லோகோஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பேன், உங்களுக்கு புரியணும். இருக்கீங்களா? நான் பருத்திப்பட்டு சிஎஸ்ஐ சர்ச் முன்னாடி நின்று இருக்கேன். அப்பாடா, இப்பதான் சில சொல்லுங்க பாஸ்டர் கதை சொல்றீங்க. பருத்திப்பட்டு சிஎஸ்ஐ சர்ச் முன்னாடி நின்று இருக்கேன். என்னுடைய நண்பர் எனக்கு பூந்தமல்ல இருந்து போன் பண்ணார். போன் பண்ணி என்ன தெரியுமா சொன்னார்? பாஸ்டர் கோஷி, நீங்க அந்த கேட்டாண்டியே நில்லுங்க, அங்கேயே நில்லு, அங்கிங்க போயிடாத, நான் சீக்கிரமாய் வருகிறேன், வந்து என் கார் உங்களை ஏற்றி நான் பெரியார் சிலை அண்டை சர்ச்சு முன்னாடி உங்களை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்ட்டார். நான் அங்க போய் பருத்திப்பட் சிஎஸ்ஐ கேட்டா நகராம, ஏன்னா அவர் பக்கத்து கேட்ல போய் பார்த்தாருன்னா அவர் சொன்ன கேட்டாண்டியே நின்று நின்று இப்படி பார்க்கறது. நிற்கும் போது அவர் சொன்னது 7 மணி. எத்தனை மணி? 7:15 இந்த எலியசர் போன் பண்றான். பாஸ்டர் நீங்க அங்க நிக்கிறீங்களா? நான் பைக்ல வரேன்னு. நான் சொன்னேன், உன் பைக்ல நீ போயிட்டேரு, எனக்கு ஒருத்தர் வர்றேன்னு சொல்லியிருக்காரு, அவர் வர்ற வரைக்கும் நான் அங்கேயே தான் நிப்பேன். இன்னும் புரியல. அவர் உடனே போயிட்டார் பைக்ல. இன்னொருத்தர் சைக்கிள்ல வர்றார். அவர் யாரோ சொல்லி பாஸ்டர் நிக்கிறாருன்னு அங்க இருந்து திருப்பி யூ டர்ன் பண்ணிட்டு, பாஸ்டர் நான் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கோம், டிராப் பண்ணுவான். சைக்கிள்ல வர்ற கேஸ் இல்ல, எனக்கு BMW வருது. ஒரு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் தெரியும்? நான் அங்க நம்பி நிக்கிறேன். ஆமீன். 3வது ஒரு போன் கால் வருது. ஜீவா பாஸ்டர் வர்றார், சின்ன ஜீவா ஐயா. அவர் வந்து சொல்றாரு, நான் பைக்ல வந்துட்டு இருக்கேன்யா, உங்களை கொண்டு போறேன். நான் பைக்ல வரல, எனக்கு ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, அந்த கேட்டை விட்டு நகராத, நான் உனக்கு BMW கொண்டு வந்து சர்ச்சில் விடுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வர்ற வரைக்கும் நீங்க யார் போன் பண்ணாலும். இப்ப உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். அவர் வந்துட்டாரா? வரல. ஆனா எனக்கு என்ன நம்பிக்கை? அவர் சொன்ன வார்த்தையே நம்பி நிக்கிறேன். இன்னும் அதுக்கு நடுவில் ஒருத்தர் போன் பண்ண, ஒருத்தர் சைக்கிள் வருவாரு, ஒருத்தர் பைக்ல வருவாரு. இதுக்குள்ள ஒரு ஷேர் ஆட்டோ வந்துச்சு அந்த பக்கமா. அவருக்கு டிரைவர் சார் 5 ரூபா 5 ரூபா, நான் 5 ரூபா கேஸ்ல கிளம்பு. ஏனென்றால் பருத்திப்பட்டு சிஎஸ்ஐ கேட்டுக்கு முன்னாடி புரிஞ்சவங்க யாரா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Everything my God promised will come to pass. எத்தனை பேருக்கு தெரியும் என் ஆண்டவர் பொய் சொல்ல மனிதனே? நான் இங்க நின்றுட்டு இந்த ஸ்கிரீன் ரெட்னு சொன்னா அது பச்சை பொய். இந்த ஸ்கிரீன் ப்ளூவா ரெட்டாங்க, நான் அதை ரெட்னு சொன்னா என்னங்க அது பொய். ஆனா என் ஆண்டவர் இங்க நின்று அந்த ஸ்கிரீன் ரெட்னு சொல்லிட்டாரு வைங்களேன், அந்த ஸ்கிரீன் அப்பல ப்ளூவா இருக்காது, அது ரெட்டா மாறிடும். சோ நான் பருத்திப்பட்டுல நிக்கிறேன். 7 மணி ஆச்சு. 7:15 அந்த பண்டாரம் போனு, 7:25 ஜீவாயா போனு, 7:35 பைசைக்கிள் போனு, 7:45 ஷேர் ஆட்டோ 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா. இன்னும் கொஞ்சம் தாமதமானாலும் எனக்கு ஒன்று தெரிகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே
எனக்கு அவர் ஒன்றை, he has already blessed me in the heavenly places in Christ even before the foundations of the world. And I know 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 I know my time is coming. Hey, பக்க சொல்லி நல்ல நேரம் வருதுன்னு சொல்லு. சிலருக்கு அவசரம், உடனே ஷேர் ஆட்டோல ஏறி போயிட்டியா, வழியில பஞ்சர் ஆகி, அப்புறம் அவன் இன்னொரு ஷேர் ஆட்டோல ஏத்தி, அது இன்னொரு ஷேர் ஆட்டோல ஏறி, அதுக்கப்புறம் கரியில கொஞ்சம் பேண்ட்ல கரியை தேய்ச்சிக்கிட்டு, அப்புறம் சர்ச்சில் வந்து கொஞ்சம் கழுவிக்கிட்டு, இந்த பாடெல்லாம் படாம இருக்க. அவசரமும் வேணாம், மெல்லியதும் வேணாம். ஆவியில் தேவன் நடத்துகிற நேரத்தின் வெளிப்பாடை நமக்கு கொஞ்சம் ஆழமா வளரணும். நியூ லைஃப் சர்ச்சுமா ஒரு மூக்களவு விசுவாசியா இருந்துட்டு போயிடக்கூடாது. ஆழமான விசுவாசிகளா இருக்கணும். we have to grow up. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? hallelujah. one promise ஆண்டவர் கொடுத்துட்டார்னா கொடுத்ததான். பக்க சொல்லிட்டார்ல, கண்டிப்பா வருவார். கொஞ்சம் வெயிட் பண்ணு. சிலருக்கு ஜூலை, எனக்கு இன்னைக்கு, ஏன்னா எனக்கு 50 வயசு ஆச்சு பாருங்க. இதுக்கு மேலேயும் எப்ப வருவார்? அவர் வந்துட்டாரு. நான் இந்த நேரம் இந்த எஸ்தர் மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி அசைஞ்சாலும் உள்ள பூந்துட போறேன். பூந்து சிலதெல்லாம் இந்த சாதிக்கிற நேரம் இது. அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தின் நிறைவுள்ளவங்க யாரா இருக்கீங்களா? நேரத்தோடு கூட இன்னொரு கொஞ்சம் ஆழமா போறேன். உன் நேரத்தோடு கூட கர்த்தர் கொண்டு வருவது சில அருமையான வாய்ப்புகள். ஆனா அந்த வாய்ப்புகளை நீ விட்டுட்டீனா திரும்ப ஒரு சைக்கிள் வரதுக்கு ஒரு நேரம் ஆகும். திரும்ப நீ ஒரு நேரம் காத்திருக்க வேண்டும். உன் நேரம், நல்ல நேரம் வரும்போது அந்த நல்ல நேரத்தோடு கூட கர்த்தர் திறக்கிற சில வாசல்களும் இருக்கும். அதை புரிந்து கொண்ட வாசலுக்குள் பிரவேசித்து நீ சாதிக்க வேண்டியவளை சாதிக்கிற ஞானம் உள்ளவர்களாய் ஆவியில் இருக்க வேண்டும். ஒரே ஒரு அறிவுரை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எல்லாத்தையும் எல்லார்ட்டும் சொல்றாத. பக்க சொல்லு, எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் சொல்றாத. ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதுமே, உடனே பக்கத்து அம்மா கிட்ட ஸ்வைன்னு விட்டுருவேன். அங்கதான் ஸ்வைன்னு நரகம் வரையும் போயிடும். இன்க்ளூடிங் உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காளையா அவகிட்ட கூட. சில நேரத்தில் வாயை மூடிட்டு இருப்பது ரொம்ப. இப்படி சொல்லட்டுமா, இதுதான் உன் நேரம். இங்க நீ வர அந்த நேரத்துல போய் நிக்கணும். அங்க போய் சேர்ற வரைக்கும் நிறைய விஷயங்களை நிறைய பேர்கிட்ட சொல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆண்டவர் நேரத்தை ரெண்டாய் பிரித்தார். he will unction your time. எத்தனை பேர் உங்க நேரம் வருதுன்னு? நேரம் வருதா? அம்மா கொஞ்சம் தள்ளுமா குழந்தை. நேரம் வர்ற வரைக்கும் ஆமாடி அதிலே சொல்லுமா, கால் வலிக்குதுன்னு பார்த்தேன், இது ஒரு நல்ல வாய்ப்பு. சிலர் அப்படியே நேரம் வருது, நேரம் நேரம் வர காத்திருந்தேன், நேரம் வரல அப்படின்னு. இந்த நேரம் வர வரைக்கும் உட்கார்ந்துக்கிட்டு அவனை சொல்லி இவனை சொல்லி முறுமுறுத்து பஞ்சாங்கம் பாடி ஏதோ நினைச்சு வாழ்ற வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழக்கூடாது. பருத்திப்பட்டில் நிக்கிறேன், BMW வரும், இருங்கோ. ஆனா வர்ற வரைக்கும் உட்கார்ந்துக்கிட்டு சோர்ந்து போய் சோதனை மேல் சோதனை அதுக்கெல்லாம் நான் இல்ல. வருது, ஆவியில சொல்லிருக்காரு. என் ஆவி என் அறிவுக்கு சொல்லுது, என் அறிவு சொல்றது வருதுன்னு. இப்ப நான் என்ன தெரியுமா, இந்த நேரம் தான் நான் ஜெபத்துல காத்திருப்பேன். இந்த நேரம் அந்த வாக்குத்தத்தல சொல்லிட்டேன். சொல்லுங்க பாஸ்டர், பாஸ்டர் சொல்லுங்க. அதை விட்டு சீக்கிரம் முடியுங்க பாஸ்டர் அப்படின்னு இருக்க கூடாது. வருதா பக்கம் வருதா, நிக்கிறியா, இன்னும் நின்றுட்டு இருக்கியா, நிச்சயமா வருதா. இந்த நேரம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விசுவாசம். சுவிட்ச் ஆன், 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க. இந்த நேரம் தான் உன்னுடைய விசுவாசம் ஆஃப் ஆக கூடாது. உன் விசுவாசம் இந்த நேரம் தான் ஆன்ல இருக்கணும். பக்க நல்ல நேரம் வருது, ஆனா பேன் இருந்துறாத. நேரத்துக்கு வேதத்தில் சொன்ன ஒரு வார்த்தை எத் என்ற வார்த்தை எபிரேய மொழியில். அந்த நேரம் வருதுன்னா அந்த நேரத்தோடு வருவது வாய்ப்பு. அந்த வாய்ப்பு நேரம் ஒன்னா வரும்போது அந்த நேரத்தை நீ பயன்படுத்தி கொள்ளணும். நிறைய பேர் தேவனோடு போராடுவது எங்க தெரியுமா? தேவ நேரத்தோடு போராடு. அவர் பேட்டில் வித் டைம் இஸ் அவர் பேட்டில் வித் காட். ஆண்டவர் இதை தான் நீ செய்யணும்னு நினைக்கிறாரு. நீ அது நடக்காத போது ஷேர் ஆட்டோல போற. ஆமென் சொல்லுங்களேன்.
நீ பைசைக்கிள்ல போற. See, God wants you to be in this time, in this place, doing this thing, and you are doing in this time this thing, which is a problem with God. எத்தனை பேருக்கு புரியுது என்ன ஆழம்? இன்னொரு வாட்டி நீ இந்த நேரத்தில் இங்க வருவதற்கு, நீ இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் நீ இதை தான் செய்யணும்னு அவர் நிர்ணயிக்கிறாரு. ஆனா நீ கொஞ்சம் காத்திருந்து தாமதமான உடனே அவன் பைக்ல வந்தான்னு அவன் பின்னாடி திரும்பிக்கிட்டு, ஷேர் ஆட்டோல திரும்பிக்கிட்டு, 5 ரூபாய் கேஸ்ல போயிட்டு, ஆமென், நீ தத்தளிக்கிற பாரு. தேவன் இந்த நேரத்தில் நீ இதை செய்யணும்னு அவர் நினைக்கும் போது நீ என்ன செய்யற? இந்த நேரத்தில் அவர் தந்த சமயத்தில் இதை செய்யாம நீ இதை செய்யற பாரு. இது நேரத்தால் தேவனோடு போராடுகிற விசுவாசி. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நேரத்தின் ஞானத்தை தந்தால், ஒரே சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நல்லவர், ஆமேன். பக்கத்துல அவர் என்ன நடத்தி நேரத்துக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆமேன். நேரத்துக்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கையை அவர் அட்ஜஸ்ட் பண்ணும். உன் நேரத்துக்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கையை அவர் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் நேரம் உன் வாழ்க்கையும் ஒன்னா சேர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோ. போதும் இல்லையா? போதும் இல்லையா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கிரேக்கர்கள் எல்லாரும் சொல்லுங்க. கிரேக்கர்கள் அவங்க காலத்தை பத்தி 2 வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். A successive period of time. அதுக்கு கிரேக்கர்கள் பயன்படுத்தின வார்த்தை குரோனோஸ். ஆமென். குரோனோஸ்னா ஒரு கால அளவு, சக்சசிவ் பீரியட் ஆஃப் டைம். ஆனா கிரேக்கர்கள் குரோனோஸுக்கு உள்ள ஒரு கைரோஸ் வச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றேன்? சக்சசிவ் பீரியட் ஆஃப் டைமுக்கு உள்ள ஆண்டவர் இன்னொரு டைமை வைக்கிறார். 100 வருஷம் நீங்க இந்த உலகத்தில் இருந்தீங்கன்னு வைங்களேன், 100 வருஷமும் பூத்து குலுங்க மாட்டேன். அந்த 100 வருஷத்தினுடைய கால அளவுகளில் thou maketh a few times. அந்த கைரோஸ் குரோனோஸுக்குள்ள அல்ல, குரோனோஸுக்குள்ள கர்த்தர் சில கைரோஸ வைக்கிறாரு. நீ என்ன தெரியுமா கேட்கணும்? ஆண்டவரே, இந்த குரோனோஸ்ல நடந்து வர்ற என்ன நீங்க உங்க கைரோஸ்லயே நிக்க வச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிதாக. ஐயோ இப்பெல்லாம் புரியாதுங்க உங்களுக்கு. ஒரு 65 வயசுக்கு அப்புறம் நான் என்ன பிரசங்க இந்த இதை வச்சுங்க, எழுதி வச்சுங்க. ஒரு 65க்கு பின்னாடி உட்கார்ந்து தியானம் பண்ண புரியும். பக்கத்துல போக போக தான் புரியும். So when the spirit says time, என் ஆவி என் நேரம் என்று சொல்லும் போது அந்த நேரத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்து கொள்வோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? சிலர் என்ன பார்க்கிற அந்த பார்வைக்கு, பாஸ்டர் ஆவியில சொல்லுவாராம், ஆவி அறிவுக்கு சொல்லுமா, அப்புறம் நான் நேரத்தில் நடக்கணுமா, ஒரு இலவும் புரிய மாட்டேங்குது பாஸ்டர். நம்ம எனக்கு இந்த ஆளெல்லாம் தெரியாது, நான் ரொம்ப சாதாரண விசுவாசி. கேளு, நான் சொல்றேன் உனக்கு புரியுற மாதிரி. பர்த்திப்பேட் சொன்ன மாதிரி சொல்லி முடிச்சிடலாமா? என் நேரம் வந்துச்சுன்னு எனக்கு எப்படி பாஸ்டர் தெரியும்? நான் சொல்றேன், கேக்குறீங்களா? சும்மா வந்துட்டு இருந்தீங்க, சாதாரண குடும்பம். திடீர்னு பார்த்தா உன் குடும்பத்துல வேலை வருது, பையனுக்கு அட்மிஷன் கிடைக்குது. திடீர்னு 500 ரூபா இருந்த வீட்டுல இப்ப 5000 ரூபா இருக்குது. ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஒரு மாதிரி அங்கங்கெல்லாம் வலிக்கு. இப்ப பார்த்தா சரீரம் நல்லா ஆகுது. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ப்ரமோஷன் வருது. திடீர்னு ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு எங்கேயோ போன இடம் வாங்கிட்டு பாஸ்டர் சொல்லட்டுமா? காஞ்சு போன மாங்காய் மரணி. A man goes to a mango tree and he asked for fruit. The mango tree said, no mango, so the man go away. சும்மா தமாஸ்க்கு சொன்னேன். ஒரு மரம் அது காஞ்சு போய் கனி இல்லாம ஒன்னு இல்லாம ஒரு 10 இலை மட்டும் இருக்குது. திடீர்னு ஒரு சொல்ல மாட்டீங்களா? திடீர்னு அந்த மரத்துல அங்கங்க 2 மொட்டு, 2 பூவு, 2 காய். இதுவரைக்கும் கனியே இல்லாத அந்த மரத்துல அங்க ஒரு மாங்காய், இங்க ஒரு மாங்காய், 2 மாங்காய். அப்படி வந்தோடனே விசுவாசியை நீ புரிஞ்சுக்கணும், என்னுடைய நேரம் இப்போ அது புரிஞ்சுதா? மற்றதெல்லாம் விட்டு செய்தி அதெல்லாம் புரிய. குரோனோஸ் அது, லோகோஸ் அது, எத்தாது, எம்மாவது, எனக்கு அதெல்லாம் புரியல பாஸ்டர். ஏய் மாங்காய் வந்திருக்குல்ல, இப்பதான் சந்தோஷமானாங்க. நல்ல சொல்ல மாட்டீங்களா? சும்மா இருந்த காஞ்சு போன மரத்துல திடீர்னு ஒரு பூ அப்படி வருது. நீங்க பாக்குறீங்க, வாவ்
நம்ம இது காஞ்சி விழுந்துருப்போம்னு நினைச்சோம், இது தேராது இந்த மரம் நினைச்சோம், திடீர்னு பார்த்தா பூ வருது, இவன் மாங்காடா மாங்கா 2 வந்துச்சுடா. தெரிஞ்சுக்கோ, உன் நேரம் வந்துடுச்சு. மண்வெட்டி எடு, கடபார் எடு, சுத்தி வெட்டு, கொஞ்சம் தண்ணி ஊத்து, கொஞ்சம் சாணிய கலக்கு, கொஞ்சம் அடியில ஊத்து, கொஞ்சம் மேல இருக்கிறதா கொஞ்சம் கிளியர் பண்ணு, கொஞ்சம் வெட்ட வேண்டிய கிளையெல்லாம் வெட்டி விடு. அடுத்த வருஷம் இந்த நேரம் உன்னுடைய மரம் பூத்து குலுங்கி. இப்ப சொல்லிய நேரம் வந்த மாதிரி தெரியுதுன்னு இருக்கீங்களா? முடிச்சிடலாமா? ஃபைனல் வேர்ட் முடிச்சிடலாம். இங்கதான் நம்ம இருந்தோம். எங்க இருந்தோம் தெரியுமா? அகஸ்வரஸ் ராஜா. எல்லாம் சொல்லுங்க, அகஸ்வரஸ் ராஜா பெர்ஷிய நாட்டின் ராஜா. எங்க ஆளுகை செஞ்சாராம்? எஸ்தரின் புஸ்தகத்துல இந்தியால இருந்து எத்தியோப்பியா வரைக்கும். வாவ், எவ்வளவு பெரிய ராஜ்யம்! இந்தியால இருந்து எத்தியோப்பியா வரைக்கும் அவர் தான் கிங்கு. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார். நம்ம ஊர் கிங்குங்களே சமாளிக்க முடியல, அவர் சூப்பர் கிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அவ்வளவு அதிகாரமிக்க ராஜா. எடுத்தா அடி, கொன்னா தலை போயிரும். அப்படிப்பட்ட மூர்க்கமான, கொலவெறி பிடித்த, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுகின்ற, தலைவெறி பிடிச்ச ராஜா அகஸ்வரஸ் ராஜா. வாயில நுழையாதவங்க எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லித்தரேன். ஆஹா, சீரியஸ் ராஜா. இந்த அகஸ்வரஸ் ராஜா, ஆமென், அவர் மனைவி பேரு வஷ்டி. வஷ்டி ஒஷ்டி தெரியாம அந்த பொம்பளை பேர் உங்க குழந்தைக்கு வச்சிரு போறீங்க, பைபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. வஷ்டி. ஓகே, இப்ப என்ன நடந்துச்சு? யூதர்களுக்கு ஆபத்து வருது. காரணம், உள்ள ஒருத்தன் இருக்கிறான். யாரு? ஆமான். இந்த ஆமான் என்ன பண்றான்? ரெக்கார்ட் எல்லாம் தப்பு தப்பா எழுதி வைக்கிறது. யாருக்கு விரோதமா? மொர்தெக்காய்க்கு விரோதமா, யூதர்களுக்கு விரோதமா. ஆமென். இந்த நேரம் பார்த்து ஒரு நாள் ராஜாக்கு கொஞ்சம் திமிர் வந்துடுச்சு. அப்படின்னு சொல்றேன், ராஜா தன்னுடைய பணத்தையும், தன் செல்வத்தையும், தன் ஆபரணங்களையும், ராஜ்யத்தினுடைய பெருமைகளையும், இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எவ்வளவு மிசைல் இருக்கு பாத்தீங்களா, ஊரெல்லாம் பார்த்துக்கணும், எல்லா நாட்டிலையும் பண்ற மாதிரி இவரு கொஞ்சம் காட்டுற வேலை பாருங்க. என் ஆண்டவர், என் ஆண்டவனை பாதுகாத்து, என் ஆண்டவனை உயர்த்தி, என் ஆண்டவனை அழகு பார்க்க திட்டம் கொள்ளும் போது, உன் நேரம் வரும்போது ஒருத்தனை மென்டலா கூட மாத்திடுவார், ஒருத்திய மூர்க்கத்தனமா மாத்திடுவார், ராஜா மூளை குழப்ப வைப்பார். இப்ப இவருக்கு வேண்டாத வேலை, எல்லாரும் வந்திருக்காங்க, ராஜ அரண்மனையில் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு இவருக்கு ஒரு உந்துதல். இவர் என்ன சொல்றாரு? என் பொண்டாட்டி கூப்பிட்டு டான்ஸ் ஆடுவேன். தேவையா? ஓகே, சரி, இவன் தான் கிறுக்க. யாரு? ஆஹா, சீரியஸ் ராஜாக்கு தான் மூளை குழம்பி இருக்கு. இது யாரும் குழப்பல, கர்த்தர் குழப்புறார். எதற்காக? தன் ஜனங்களை கர்த்தர் உயர்த்தும் நேரம் வந்துச்சு. யாரா என் கூட இருந்தவர் ஆமேன் சொல்லு. நான் நேரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆமேன். ஒன்னா சீரியஸ் ராஜா சொல்றார், வஷ்டிய கூட வந்து ஆடு அப்படின்றார். அவளுக்கு தெரியும், சும்மாவாது இப்படி பண்ணிடணும், பண்ணலன்னா தலை போயிடும். ஆமேன். ஏன்னா அவர் அவ்வளவு மூர்க்கமான ராஜா. ஆனா அவளுக்கு அன்னைக்கு எங்கதான் தைரியம் வந்துச்சோ, எங்க இருந்து வரல, ஆண்டவர் பசில் குழப்புறார். இது அங்க தள்ளுறாரு, அது இப்படி தள்ளுறாரு, இப்படி தள்ளுறாரு, இப்படி தள்ளி இப்படி தள்ளி ராத்திரிக்குள்ள மொர்தெக்காய் தூக்கி மேல வச்சுடும். ஆமான க்ளோஸ் பண்ணி கைய மேல உயர்த்து. இன்னைக்கு சர்ச்சில் காலையில் உட்காரும் போது எவனை தள்ளணுமோ, எவனை முரட்டா மாத்தணுமோ, எவனை ஒதுக்கணுமோ, எவனை இறக்கணுமோ, என் ஆண்டவர் இங்க நிற்கும் போது, ஆராதிக்கும் போது என் ஆண்டவர் இறக்கி உன்னை உயர்த்தி, உன்னை பாதுகாத்து, உன்னை உயர்த்துவதற்கு தேவன் செய்ய வேண்டிய செயல்களை நீதான் 5 கல்லு பாட போறேன். நீங்க ரெடியா? இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? வஷ்டி ஆடலையா, அவ காலி. ஆமேன். அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் உள்ள யார கொண்டு போனாராம்? எஸ்தர். ஏதோ ஒன்னு ஆண்டவர் செய்யணும்னு அவருடைய நேரம் வரும்போது, யாரோ ஒருத்தர் கழட்டிட்டு உன்னை நினைக்கிறதுக்கு ஏற்ற சீக்ரெட் வெப்பன் எஸ்தர். இவ உள்ள போனா போதும், மிச்சதெல்லாம் கர்த்தர் முடிச்சிருவாரு. கரெக்டா படுக்க. இப்ப என்ன பாருங்க மக்கள், ஆண்டவர் இப்ப அதெல்லாம் தள்ளுறாரு. இது தள்ளு, இது தள்ளு. இப்படி நீங்க உட்காரும் போது சக்க 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 ஆவடியில இருந்து சென்னை வரைக்கும் ஏதோலாம் அசைது. நீ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அங்க போய் காலை வைக்கும் போது சகலமும் உனக்கு சாதகமாயுமா பசில தள்ளுறார். இவ உள்ள போறா. அதாங்க வாசித்தோம். ஆமென். நேரம் வந்த போது, சமயம் வந்த போது எஸ்தர் உள்ளே சென்றாள்.
அது தனக்கு மரணமாய் முடியும் என்ற பயம் இருந்தாலும் இந்த நேரத்தை நான் தவிர்க்க ஒன்னு சொல்லட்டுமா, உன் நேரம் வந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீ சிலதெல்லாம் காலை வச்சிடணும், தைரியமா செஞ்சிடணும். ஏன் தெரியுமா, அந்த நேரத்துல உனக்கு விரோதமா எதுவுமே வாய்க்காது. அந்த நேரம் சகலமும் உனக்கு சாதகமா இருக்கும். உங்க வலது கையை உயர்த்துவீங்க. நியூ லைஃப் சர்ச் உங்களை பார்த்து இன்னைக்கு காலையில சொல்ல வருகிறேன், இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் நிர்ணயித்த கைரோஸ் நேரம் வந்தாயிற்று. இந்த நேரத்தின் நிறைவுக்குள் நிக்கிற உனக்கு சத்துருக்கள் ஜெயிக்க மாட்டார்கள், பொருளாதாரம் உடையாது, கடன்கள் மாய்ந்து போயிரும், சத்துருக்கள் ஓரம் கட்டப்படுவார்கள், வெங்கல கதவு உடையும், இருப்பு தாழ்பால்கள் முறியும், சகல மேன்மையோடும் உன்னை நடத்தையும் தேவன் பெரிய. Because this is just a matter of time. உள்ள போனாரு, அவ்வளவுதான், கதை க்ளோஸ். ராஜா ராத்திரி ஆயிட்டாரு, அவரு போதையில இருக்காரு. ராமன் சொல்ல மாட்டீங்களா? கடவுள் சொல்ல ஏந்திர ராமன் என்னன்ற ரெக்கார்ட் எல்லாம் போய் பாருங்க. கைய மேல விட்டு தீர்க்க தரிசனம், கண்ணு சிமிட்டாம. யார் உன்னை பத்தி என்ன ரெக்கார்டு, என்ன எந்த அதிகாரி, எந்த கவர்மெண்ட்ல, எந்த ஸ்கூல்ல, எந்த வேலையில உன் ரெக்கார்ட்ஸ்ல எவனாவது தப்பா கைய வச்சிருந்தானா? எழுதினவனை இன்னைக்கு ராத்திரி தூங்க விடாம கர்த்தர் அவனை வீண்டும் எழுப்பி உன் ஃபைல ரெடி பண்ண வச்சு நாளைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதிப்பதற்கு முன்பாக இந்த சொல்லும் வார்த்தை சில குடும்பத்தில் அப்படியே நடப்பதாக, சில வியாபாரத்தில் நடப்பதாக, சில வேலையில் நடப்பதாக, சில பள்ளிக்கூடத்தில் நடப்பதாக. மொத்த ஃபைல இவரே நைட்ல போய் ராஜாவே செக்ரட்டரி இல்லாம பார்த்துட்டு அவர் அடுத்த நாள் காலையில வர்றாருங்க, மொத்த ஃபைல தூக்கிட்டு. டேய் இங்க வாழ, என்ன எழுதுன நீ, என்ன எழுதுன நீ, என்ன எழுதுன நீ, எழுறா, தூக்குறான், அவன் எல்லாம் தூக்குறான். ஆண்டவர் ஒரு ராத்திரியில கம்ப்ளீட் ஸ்டோரியோ மாத்திரார். இதுதான் என் செய்தியின் சுருக்கம். காலங்களுக்கு முன்பாக தேவன் நிர்ணயித்த தெய்வீக நேரம் உன் வாழ்க்கையின் கால அளவில் உதித்து வர கர்த்தர் செய்யும் போது சும்மா செய்ய மாட்டார், உன் ஆவியில் வெளிப்படுத்துவார். உன் ஆவி உன் அறிவுக்கு சொல்லி நீ அதுக்கு காத்திருக்கும் போது கர்த்தருடைய நேரமும் கர்த்தருடைய நேரத்தையும் உன்னையும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி சரியான நேரத்தில் உன்னை நிற்க செய்வாரையானால் ஒரே ராத்திரியில முடிக்க வேண்டிய சகலத்தை இவன் ஆண்டவர் முடிச்சு. இந்த சர்ச்சில் சில பில்லியனர்ஸ் இன்னைக்கு காலைல பார்க்கிறேன். இந்த சர்ச்சில் கோட்டைகளை தகர்க்கும் சில வீரர்களை பார்க்கிறேன். உனக்கு முன்னாடி மூட வைத்திருந்த பில்லி சூழ்நிலை தெரிப்பதை காணுகிறேன். உன்னை முடிக்க நினைச்ச சில ஃபைல்கள் எல்லாம் கர்த்தனுக்கு ரெக்கார்ட மாத்துறாரு. காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய சமயம், இது உன்னுடைய நல்ல காலம். உன் வாழ்க்கையின் கால அளவில் கர்த்தர் வைத்த குரோனோசுக்குள் வைத்த சில கைரோஸின் வேலைகள் உதித்து வருவதை காணுகிறேன். இது நீ எழுந்து பூத்துக் கொள்ளுங்க. உன்னை முடிக்க நினைச்சவங்க தொங்குவார்கள், உன்னையோ கர்த்தர் விடுதலையாக்குவார். இது உன்னுடைய நேரம். You will be blessed. You will walk in greatness because it is just a matter of time. சரி, இன்னும் ஏன் நேரம் வரல? பக்கத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணு. பூந்துமல்லி வந்துட்டு இருக்காரு. பூந்துமல்லி வந்து கரையாஞ்சாவடி திரும்பி சென்னீர் குப்பம் தாண்டி இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் கொஞ்சம் நில்லு, அதுக்குள்ள ஷேர் ஆட்டோல ஏறிடாத. அவசரம். இட்ஸ் கமிங், இட் இஸ் டுடே. ஆனா நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்தது இதை சொல்வதற்காக. என்ன, நீங்க உங்களையும் தேவனுடைய நேரத்தையும் மெனிப்புலேட் பண்ற என் ஆண்டவர் ஜோஷுவாவின் காலத்தில் பகலை நீடித்தால்தான் வெற்றி என்று அறிந்த போது பகல் நேரத்தை ஜோஷுவாவுக்கு நீடித்து கொடுத்த என் தேவன் நேரத்தையும் உன்னையும் மெனிப்புலேட் பண்ணி, நேரத்தையும் உன்னையும் அட்ஜஸ்ட் பண்ணி, நேரத்தின் மேலும் உன் மேலும் அதிகாரம் உள்ளவர். நேரத்தையும் உன்னையும் நடத்தும் போது, நேரமும் நீயும் சந்திக்கும் போது, பக்க சொல்லுங்க, 2-3 காயெல்லாம் எங்க மரத்துல வந்திருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த நேரம் ஆண்டவரை நடத்தும் போது ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை சத்துருக்கள் முடிக்க முடியாது. There is a blessing coming. There is a blessing coming.
You don't have to struggle. It is coming your way. And that enemy will be no more. இந்த சத்துருக்களை நீ தேடியும் காண மாட்டே. கர்த்தர் உன்னை ஜெயமா நடத்துவாரு. நீங்கள்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. உலகத்திற்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க. சும்மா இப்படி சொல்றேன், ஒரு வெளிப்பாடு எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. நீங்க அனாயிண்டடு. அங்க கல்லூரியில, வேலையில, கவர்மெண்ட்ல, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களாம் அப்பாயிண்டடு. யாருங்க? அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. நீங்க அனாயிண்டடு. ஓகே, உங்க ஆர்டர் அனாயிண்டிங் ஆர்டரு, அவங்க ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவனுக்கு இருந்தாலும் இங்க அனாயிண்டிங் ஆர்டர் வரும்போது ஆண்டவர் சில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்பாயிண்ட் பண்ணவங்களெல்லாம் அப்பாயின்மெண்டை காட்டிலும் அனாயிண்டிங் பக்க சொன்ன அனாயிண்டடுங்க. பக்கத்துக்கு நான் அப்பாயிண்டடு. ஆனா அனாயிண்டட் மேல அபிஷேகம் வந்து நேரமும் அபிஷேகம் சமயம் அனாயிண்டட் மேல வந்துடுச்சுன்னா அப்பாயிண்டட் எல்லாம் ஆடுவாங்க. அனாயிண்டட் மேல போயிடும். நான் இன்றைக்கு சொல்ல வந்தேனே, you may not be appointed yet, but when the anointing comes, you will go over the appointed. Hallelujah. பிளேன் வாங்குறவங்க எல்லாம் வருவார்களா? லண்டனுக்கு போன வருஷம் போன கேம்ப்ல பேசினேன். இலங்கை சார்ந்த ஒரு தமிழ் சகோதரர் அன்றைக்கு 60,000 பவுண்ட் கடத்தல வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். இது கொழுப்பு வாயில வந்துச்சுன்னா என்ன சொல்றதுன்னு தெரியாது. சொல்லிருக்க, அப்படியே சொல்றேன், நாங்க உன்னுடைய கடன் எல்லாம் ஒளிஞ்சு அடுத்த வருஷம் இந்த நேரம் வியாபாரியா இந்த கேம்ப்ல வந்து நிப்ப. அவரு அந்த வார்த்தை பாருங்க, அவருக்கு சரியான நேரம். கேம்ப் முடிச்சு போனாராம். 7 நாளுக்குள்ள அவருக்கு என்ன ஆச்சு தெரியல, அந்த வியாபாரத்தை புதுசா ஏதோ ஒரு வழிய கர்த்தர் திறந்து 60,000 பவுண்ட் கடத்தை கொடுத்து முடிச்சு நியூ பிசினஸ்ல என்டர் ஆகி இப்ப என்ன சொல்றாருன்னா, நோ கடன், no nothing, and my business is flourishing. I believe the time will come when I will buy my own jet plane. 1 year, ஒரு வருஷத்துல அவ்வளவு உயர்வு லண்டன்ல கொடுக்கிறார். ஒரு வார்த்தையில போக எனக்கு ஒரு ஜெட் பிளேன் கிடைப்பதாக. When God's time comes, you are anointed, they are appointed. Though they are appointed of the government of a company or CEO or whatever heck it is, but when the anointed, when the time of the anointed, when the anointed arise in his anointing, the anointed will overpower the appointed, because the anointing makes a difference. The anointing breaks the yoke. When the time for the anointing, when the kairos of the anointed comes in the chronos, the anointed in the kairos will rise above the anointed in the world. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும்